இயக்கத்தினுடைய வேறாக விளங்கும் நீதி கட்சியினுடைய முன்னோடிகள் ஒருவரான திராவிட அறநெறியாளர் தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் குறித்த வாழ்வே வரலாறு நூலை நீதி கட்சியினுடைய வழித்தடத்தில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிடுவதில் என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். 1936 ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டராக இருந்த பி.டி. ராஜன் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் என்ற தகுதியோடு அந்த பெருமையோடு நான் வெளியிடுகிறேன். 1937 தேர்தலில் நீதி கட்சி தோற்கடிக்கப்பட்டப்போ என்றாவது ஒரு நாள் இதற்கு பழிக்கு பழி வாங்குவோம் என்று பி.டி. ராஜன் அவர்கள் சொன்னார். 30 ஆண்டுகள் கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று வெற்றியை பெற்றப்போ பழிக்கு பழி வாங்கப்பட்டதுன்னு சொன்னார். திமுக கழகத்தோட எதிர்கட்சிய வெற்றிய நீதி கட்சியுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் வென்றதுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார். அந்த மகிழ்ச்சியும் திமுகவோட சாதனைகளும் செயல்பாடுகளும் தான் 1971 தேர்தலில் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களிக்கணும், பெரும்பான்மை பலத்தோட கழக ஆட்சி தான் அமையும்னு அறிக்கை வெளியிடுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்க தலைவராக இருந்தவர் தான் பி.டி. ராஜன் அவர்கள். எந்த அளவுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பி.டி. ராஜன் அவர்களை போற்றினாங்கன்னா 1967 திமுக ஆட்சி அமைஞ்சப்போ கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய உல்லன்ஸ் ஹோட்டல்ல பி.டி. ராஜன் அவர்கள் ஒரு விருது வச்சார். அப்ப உரையாற்றினப்போ பேரறிஞர் அண்ணா சொன்னார், தனது பெரியாரின் சமூக சீர்திருத்த கருத்துக்களை நிறைவேற்றுவேன்னு குறிப்பிட்டுவிட்டு தமிழவேல் பி.டி. ராஜன் போன்ற பெருந்தலைவர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார். பி.டி. ராஜன் அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திகழ்கிறதுன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். அந்த வழித்தடத்துல தான் நாமும் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். 1973 மதுரையில் நடந்த பி.டி. ராஜனுடைய 82வது பிறந்த நாள் விழாவில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமக்கள தலைவர் கலைஞர் அமைச்சரவையில் இருந்த நாவலர், பேராசிரியர் என்.ராஜன் பலரும் கலந்துக்கிறாங்க. அந்த உணர்வு கொஞ்சமும் குறையாம இன்னைக்கு 133வது ஆண்டு விழாவில் நம்ம திராவிட மாடல் அமைச்சர்களை கலந்துகிட்டு இருக்கு. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல விழாவினுடைய ஏற்பாட்டாளருக்கு நான் உங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விழாவோட அழைப்புதல்ல நீதி கட்சியுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது. இன்னும் சொல்றேன், நீதி கட்சியின் நீட்சி தான் இந்த ஆட்சின்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 1967 நாம் ஆட்சிக்கு வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக ஆட்சிக்கு வந்ததுன்னு சில ஊடகங்கள் எழுதுனாங்க. அப்ப பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார், அரசியல் தேர்ச்சியுடன் நாடாட நீதி கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார். நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ்
காவலர் கே.ஆர். விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை. பெரியார் அவர்கள் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் தந்தை முறை என்று குறிப்பிட்டார். இதையெல்லாம் கடந்து 1966ஆம் ஆண்டு நீதி கட்சியுடைய பவரடா பொதுக்கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசுகள் தான் பி.டி. ராஜன் அவர்களை குறிப்பிட்டார். எனவே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான். பி.டி. ராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்ல, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்க திராவிட வாரிசுகள். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அவங்களுக்கு எரியிட்டு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி திராவிடத்தை ஒழிப்போம்னு சில கைக்கூலிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பி.டி. காலத்திலையும் நீதி கட்சியை குழி தோண்டி பாதாளத்தில் புதைச்சிடுவேன்னு ஒரு தலைவர் சொன்னார். ஆனா பி.டி. ராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனிவேல் ராஜன் அவர் வந்தார். இப்போ பழனிவேல் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார். நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர். நான் அவருக்கு கூட விரும்புவது, இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்குமே தவிர அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இதுதான் இதை நான் ஏன் சொல்றேன்னா, அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அவங்களோட அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கழகத்தினராக மட்டுமல்ல, மேல் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் சொல்லை தட்டாத பி.டி.ஆர். என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன். திராவிட அறநிலையாளர் தமிழ்வேல் பி.டி. ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வை வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவூலம். தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறாக இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய முன்னோடிகள், நீதி கட்சி ஆட்சியுடைய சாதனைகள், சுயமரியாதை இருக்கும்னு எல்லாத்த பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது, சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். 1920 முதல் தொடர்ந்து 17 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், பொப்பிடி அரசர் பி. முனுசாமி ஆகிய அமைச்சரவையில அமைச்சர், சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர், தன்னை பெரியார் நடத்தின முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் கொடியேற்றி வச்சவர், இந்து சமய அறநிலை வாரியத்துடைய அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி, 1952ஆம் ஆண்டு தேர்தலில் கம்பம் தொகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி வரலாறா வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். அவருடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ஆட்சி காலத்துல தான் கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, கால்நடைத்துறை ஆகியவை மேம்படுத்தப்பட்டுச்சு. கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார், நிலவர வங்கியை தொடங்கினார், சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார். மதுரை தமிழ்ச்சங்கத்தை 1940 அந்த காலகட்டத்திலே வளர்த்தார். அரசியல் பணியோடும் ஆன்மீக பணியையும் இணைச்சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வடபழனி முருகன் கோயில், பழமுதிர்ச்சோலை ஆகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்தார். 1957 சட்ட மேலவை உறுப்பினரானார். சர் பட்டத்தை துறந்தார்.
1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார். இப்படி வாழும்போதே வரலாறா வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி கருத்துக்களை தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதனை ஆக்கிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு. அதை மிக சிறப்பாக சென்ற தலைவர்களை முக்கியமானவர் பி.டி. ராஜன் அவர்கள். நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகமாக மாற்ற முடிவு பெரியார் எடுத்தப்போ பி.டி. ராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பெயருடன் தொடரணும்னு சொன்னார். சொன்னாலும் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை. அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூல்ல தொகுக்கப்பட்டிருக்கு. 1938ஆம் ஆண்டு மொழி போராட்டத்தப்போ தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் பேசிய போது சொன்னார், நாம் இந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல, இந்திய திணிப்புகளின் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே விளக்கமாக பேசியவர். அவர் அன்னைக்கு சொன்னதை நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். டெல்லியுடைய ஆதிக்க மனோபாவமும் மாறல, நம்முடைய போராட்ட குணமும் ஓயல. அன்னைக்கு பி.டி. ராஜன் அவர்கள் அழகியை பார்த்து கேட்டார், நாம இன்னைக்கு ஒன்றிய பாஜகவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எதிரிகளோட முகங்கள் தான் மாறி இருக்க தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல. அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது, தொடரும். 2000 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் அடிமைகள் ஆக மாட்டோம்னு மறுக்கிறவங்களுக்கும் இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்வின் வெளிப்பாடாதான் திருவள்ளூர் நன்மையில் நான் பேசும்போது சொன்னேன், தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன். தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் 10 கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, வெற்றியோ தோல்வியோ வேறு எதிர்வாயினும் நிற்க நிலை மாறாது நெல். அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட மாடல் அரசும் கம்பீரமாக இருக்கிறது. நம்முடைய வலிமைக்கும் மன உறுதிக்கும் கொள்கை பிடிப்புக்கும் பி.டி. ராஜன் போன்ற திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மண்ணில் விதைச்சிருக்கிற விதைதான் காரணம். இங்கு பேசும்போது முன்னாள் நீதியரசர் அவர்கள் சொன்னார், உங்கள் கைகள் இருக்கிற இந்த விழாவோட அழைப்புகளை இருக்கு. மக்கள் பிறக்கலாம், இறக்கலாம், கட்சிகள் தொடரலாம், மறையலாம், வல்லரசுகள் எழுச்சி பெறலாம், வீழ்ச்சி அடையலாம், ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம். ஆனால் அந்த கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் தமிழ்வேல் பி.டி. ராஜன் சொல்லியிருக்கிறதுக்கு இந்த அரங்கில் இருக்கிற நாமும் கோடிக்கணக்கான மக்களுடைய ஆதரவால் உருவாகி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தான் சாட்சி. பி.டி. ராஜன் அவர்கள் சொல்வார், திராவிட இயக்கத்துடைய கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும், அந்த கொள்கை வளர்ந்துவிடும் சொன்னார். இன்றைக்கு ஒருவர் இல்ல, கோடிக்கணக்கான திராவிட கொள்கைகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த முன்னேற்றத்தை கடிதமைச்ச பெருமக்களான தியாகராயர், டி.எம். நாயர், நடேசனார், பன்னகரசர், சௌதரபாண்டியனார், ஏ.டி. பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்த போற்றத்தக்க பெருமையாக விளங்கிய தமிழர்கள் பி.டி. ராஜனுடைய புகழ் வாழ்க, அவரது கனவுகள் வெல்க முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டன் கட்சியான நீதி கட்சியின் கொள்கை வாரிசுகளில் மூத்த வாரிசாக சிறப்புரையாற்றி சிறப்பித்த